தமிழக பாரதிய ஜனதாவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. 14 பேர் துணைத் தலைவர்களா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. குஷ்புக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மீண்டும் KT ராகவன் என்ட்ரி ஆயிருக்காரு. ஆனா அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல. அண்ணாமலை பேரே இந்த பட்டியல்ல இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம், அண்ணாமலை மாநில அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்க போறாரு. அவர் தேசிய அரசியலுக்கு போறாரு. வரக்கூடிய எலெக்ஷன்ல கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட அண்ணாமலை போட்டியிட போறதில்ல அப்படிங்கிற தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எனவே என்ன நடக்குது தமிழக பாஜகவுல, அண்ணாமலையோட திட்டம் என்ன, இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. தமிழ்நாடு பாஜகவுக்கு பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. தமிழிசை, பொன்னார், முருகன், இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப ஆவேசமா தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்து அரசியல் செய்தவர் அண்ணாமலை. தினம் தினம் பிரஸ் மீட் பண்றது, திமுகவை அதிகமா விமர்சனம் பண்றது, அதிமுகவை விட ரொம்ப ஸ்பீடா ரியாக்ட் பண்றது, இப்படி ரொம்ப ஆவேசமா அரசியல் செய்தவர் அண்ணாமலை. அதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழக பாஜகவுல அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிலாம் சொல்லி அண்ணாமலையை தினம் தினம் சோசியல் மீடியாவில் புகழ்ந்து தள்ளினாங்க. ஆனா அண்ணாமலையோட அக்ரெசிவான அரசியல், ஆக்ரோஷமான அரசியல் ஆங்கில ஊடகங்கள் வரை பேசப்பட்டாலும் கூட அவருடைய அந்த அரசியல் தான் அவருக்கு நேர் எதிராகவும் மாறுனுச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அதிமுகவை அவ்வப்போது அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு கட்டத்துல ஜெயலலிதாவையும் அவர் விமர்சனம் பண்றாரு. ஊழலுக்காக சிறை சென்று வந்தவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாரு. அதனால அண்ணாமலையை அதிமுகவினர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. பாஜகவுக்கு எதிராக அப்படிங்கறத விட அண்ணாமலைக்கு எதிராக தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. நான் நடந்ததை தான் சொல்றேன், இல்லாததை ஒன்னும் சொல்லல. கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னால உண்மையெல்லாம் மறைச்சு பேச முடியாது அப்படின்னு அண்ணாமலை பதில் கொடுத்தாரு. இப்படி அதிமுகவும் அண்ணாமலையும் மாறி மாறி பதில் கொடுக்க 2023லயே அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனியா தான் தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தல் அப்ப பாஜகவுக்கு 20ல இருந்து 25 எம்பிக்கள் கிடைப்பாங்க அப்படிங்கறத மேடைக்கு மேடை அண்ணாமலை பேசிட்டு வந்தாரு. குறிப்பா JP நட்டா, மோடி, அமித்ஷா இவங்க ஏறக்கூடிய மேடைகளில் பேசக்கூடிய அண்ணாமலை, பாஜக இப்பதான் வளர்ந்திருக்கு, பாஜகவுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கு, திமுகவுக்கு அடுத்து பாஜக தான் 2ஆம் இடத்துல இருக்கு, யாரையும் நம்பி பாஜக இல்ல, பாஜகவுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 20 எம்பிக்கள் கிடைப்பாங்க, இங்கிருந்து போகக்கூடியவர்கள் நிச்சயமா அமைச்சரவையில இடம்பெறுவாங்க அப்படிலாம் சொல்லி மேடைக்கு மேடை பேசிட்டு வந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நடைபயணம் போனார். என் மண் என் மக்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு யாத்திரை பண்ணாரு. அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த நாளையில அவர் பேசினதுக்கு நேர்மாறா எலெக்ஷன் முடிவு இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பாஜக தலைமைக்கு அண்ணாமலை மேல பெரிய அதிருப்தி இருந்ததா சொல்லப்பட்டது. அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது அதிமுக கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறதா பாஜகவோட எண்ணம் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. அப்படி அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது அதிமுகவினர் சொன்ன முதல் கோரிக்கை, அவங்க முன்வைத்த முதல் கோரிக்கை, அண்ணாமலை கிட்ட எங்களால கூட்டணி குறித்து பேச முடியாது, தொகுதிகள் குறித்து பேச முடியாது, வேட்பாளர்கள் குறித்து பேச முடியாது. எனவே அண்ணாமலை தலைமையா இருக்கும்போது கூட்டணி குறித்து பேசுவதுல சின்ன நெருடல் இருக்கிறதா அதிமுகவினர் சொன்னதுனாலதான் இந்த தலைமையை மாத்தினா என்ன, தமிழக பாஜக தலைமையை மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி மேலிடத்துக்கு வந்ததா சொல்லப்பட்டது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணி அமைய போதா அப்படின்னு செய்தியாளர்கள் அண்ணாமலைகிட்ட கேட்கும் போதெல்லாம் அந்த கூட்டணியை விரும்பாதவராகவே அண்ணாமலை தொடர்ந்து பதில் சொல்லிட்டு வந்தார். எனவேதான் அதிமுகவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த ரொம்ப நாளா தலைவர் பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்த நயினார் நாகேந்திரனுக்கு டெல்லி தலைமை தமிழக பாஜக தலைவராக கூடிய வாய்ப்பை கொடுத்தாங்க. தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாலும் அண்ணாமலை அதிகாரத்தில் இல்லைனாலும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் எனக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கு, தான் அதிகாரத்துல இல்லைனாலும் கூட எனக்குன்னு ஒரு பலமிக்க தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கறத வாய்ப்பு வரும்போதெல்லாம் அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு. தனியா பிரஸ் மீட் பண்றது, தனியா போராட்டம் பண்றது, நயினார் நாகேந்திரன் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது, அதே போல பாஜக சார்பா நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அண்ணாமலை பங்கேற்காம இருக்கிறது, போஸ்டர் பேனர்கள்ல அண்ணாமலை படம் இடம்பெறாம இருக்கிறது, இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவுல நயினார் நாகேந்திரனை மறைமுகமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கிறதையும் மறைமுகமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அமித்ஷா இருக்கிற மேடையில அண்ணாமலை பேச வரும்போது தொண்டர்கள் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி துண்டு எடுத்து ஒன்னா சொடக்குனது, இப்படி வாய்ப்பு வரும்போதெல்லாம் தான் அதிகாரத்துல இல்லைனாலும் தனக்குன்னு ஒரு பவர் இருக்கு, தான் பக்கம் தான் தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லாம அண்ணாமலை சொல்லி வந்தார். எனவே அமித்ஷா தமிழ்நாடு வரும்போது பாஜக நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினதாகவும் அந்த ஆலோசனையில தமிழ்நாடு பாஜக தலைவர் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு அமித்ஷா சில உத்தரவுகள் போட்டதா சொல்லப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஒரு கேள்விக்கு பல நிமிஷம் பேசக்கூடிய அண்ணாமலை அன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன், நான் தனி மனுஷன்
அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனவே அண்ணாமலைக்கு டெல்லி தலைமை மேல, பாஜக தலைமை மீது அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் அப்ப முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவரானதுக்கு பிறகு புதிய நிர்வாகிகள் நியமனம் இருக்கும், இதுல யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தது. அப்ப அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தது. ஏன்னா புதிய நிர்வாகிகளை அவர்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யறதே தமிழ்நாடு பாஜக தலைவர் தான். அந்த வகையில நயினார் நாகேந்திரன் பரிந்துரைக்கக்கூடிய பெயர்களை தான் டெல்லி மேலிடம் இறுதி செய்யும். எனவே அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருந்த நிலையில இன்னைக்கு வந்த புதிய நிர்வாகிகள் நியமன பட்டியல்ல அண்ணாமலை பேர் எங்கேயுமே இல்லை. அவருக்கு எந்த பொறுப்பையும் டெல்லி மேலிடம் கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை மாநில அரசியல இருந்து ஒதுங்கி இருக்க போறாரு, அவர் தேசிய அரசியல்ல ஈடுபட போறாரு அப்படிங்கிற பேச்சு கிளம்பியிருக்கு. ஏற்கனவே இது பத்தி ஒரு டாக் இருந்தது. அப்போ அண்ணாமலை தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு மாநில அரசியல்ல தான் விருப்பம், தேசிய அரசியல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப மறுபடியும் இந்த நிர்வாகிகள் பட்டியல்ல அண்ணாமலை பேர் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அண்ணாமலை தேசிய அரசியலுக்கு தான் போறாரு அப்படிங்கிற பேச்சு ஆங்கில ஊடகங்கள் வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு, தேசிய அளவுல அவருக்கு கட்சி ரீதியா ஏதாவது ஒரு புதிய பொறுப்பு கொடுக்க இருக்காங்க, அல்லது அவரை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்க போறாங்க. அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனதும் அண்ணாமலைக்கு அமைச்சரவையில இடம் தர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ அண்ணாமலைக்கு நிச்சயமா ஒரு பதவி உண்டு. ஆனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட போறதில்ல அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் தலைமைக்கு கீழே அவர் எப்படி செயல்படுவாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. எந்த அளவுக்கு அந்த தலைமையோட இணக்கமா போவாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே சமயம் அதிமுகவோட கூட்டணி போறத தான் விரும்பல அப்படிங்கறத ஏற்கனவே அவர் பகிரங்கமா சொல்லியிருந்தார், தலைவரா இருக்கும் போதே சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டவர் அதிமுகவோட இப்ப பாஜக கூட்டணி போறதுனால எலெக்ஷன் டைம்ல அண்ணாமலை எப்படி செயல்படுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எனவேதான் அவரை மாநில அரசியல்ல வச்சுக்கிறத விட தேசிய அரசியலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி அண்ணாமலைக்கு கூடிய விரைவில் பாஜக மேலிடம் ஒரு புதிய பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த வகையில அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலத்துக்கு உதவுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.